ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, இன்ன பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கஸ் ஸலாத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கும் ஒரு ஷிர்க்கிற்கும் ஒரு குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகைதான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலாஹ் ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை, நமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரக்கஹா, யார் அந்த தொழுகையை விடுகிறானோ ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகி விடுகிறான், அவன் அல்லாஹ்வை மறுத்தவனாகி விடுகிறான், குஃபருடைய தன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றவனாகி விடுகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா ஹப்ப ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாஹ், யார் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இடையில் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்கள், எவ்வளவு முக்கியமான வணக்க வழிபாடு. இன்று காசு பணத்தை தொலைத்த போது கூட வரக்கூடிய கவலை, தன்னுடைய மொபைல் கீழே விழுந்து தொலைந்து விட்டால் வரக்கூடிய கவலை, தன் வீட்டிலுள்ள சொத்துகள் தொலைந்து விட்டால் வரக்கூடிய கவலை, ஒரு தொழுகையை விட்டுவிட்டால் நம்முடைய உள்ளத்திலே வருகிறதா?